Okay, good evening. So today we are going to solve some of the problem which are left from the Group 1 2025 question paper. Last two class, அதாவது part 1லையும் part 2லையும் around 15 problem solve பண்ணியிருக்கிறோம். So rest of the problem we will solve now. Okay, so let us go to the problem section. இந்த ப்ராப்ளம் பார்த்துருப்பீங்க. அதாவது இது எல்சிஎம் பேஸ்டு பட் கான்செப்ட் பேஸ்டு எல்சிஎம் ஹெச்எஃப் ப்ராப்ளம். அதாவது 3 நம்பர்ஸ் கொடுக்கல, ஆனா 3 நம்பர்ஸ் வந்து இந்தந்த ரேஷியோல இருக்குன்னு நம்பர்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 3:4:5. அப்புறம் அந்த 3 நம்பரோட எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அது கொடுத்துட்டு வாட் இஸ் த ஹெச்சிஎஃப் ஆஃப் தீஸ் நம்பர்னு கேட்குறாங்க. ஓகே, அப்ப இதுக்கு இந்த கான்செப்டுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். என்னன்னா, இப்ப நான் வந்து அவுட் ஆஃப் ப்ராப்ளம் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். என்ன, ஐ எம் டேக்கிங் 10, 20, 30 அப்படின்னு 3 நம்பர்ஸ் எடுக்கிறேன். சரியா? இந்த 3 நம்பர்ஸும் என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னா 1:2:3 ரேஷியோல இருக்கு. கரெக்டானா? ஏன்னா 10 ஒரு 10 10 2 10 20 3 10 30. அப்போ 1:3 2:3 ரேஷியோல இருக்குது. இந்த 3 நம்பரோட எல்சிஎம் கால்குலேட் பண்றதாட்டு இருந்தா ஐ வில் கெட் 10 into 1 2 3 கிடைக்கும். அப்போ 10 into 3 6 60 கிடைக்கும். எல்சிஎம் வந்து இதுக்கு 60 இருக்கும். எல்சிஎம் is equal to 60. இதுக்கு ஹெச்சிஎஃப் பார்த்தேன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இந்த 3 நம்பருக்கும் பொதுவா உள்ளது 10 தான். சோ ஹெச்சிஎஃப் வந்து 60. ஹெச்சிஎஃப் வந்து ஹெச்சிஎஃப் வந்து 60ல 10. இப்ப கணக்குல என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த நம்பர் என்ன நம்பர்னு கொடுக்கல, அது பல 3 நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ ஆஃப் 3:4:5. இதுல நான் சொல்றதாட்டு இருந்தா 1:2:3ல இருந்துச்சுன்னா அதோட எல்சிஎம் 60 இருந்ததுன்னா ஹெச்சிஎஃப் என்னவா இருக்கும். இதுதான் இதே அதே மெத்தட் தான் இந்த ப்ராப்ளமா நமக்கு இருக்குது. ஓகே, இப்ப இந்த எல்சிஎம்க்கும் ஹெச்சிஎஃப்க்கும் இந்த ரேஷியோவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ரேஷியோன்னு எடுத்துக்கிட்டோம்னா almost a common factor to all those number. அதான ரேஷியோ, ஈக்குவல் ரேஷியோல வரல. அப்ப இப்ப நான் இதை வந்து 1x 2x 3x எடுத்தா இந்த 1:1x 2x 3x எடுத்தோம் அப்படின்னா ஓகே, இது அப்ப x ஈக்குவல் என்னது 10. அதான x ஈக்குவல் என்ன 10 into 10 20 30. இந்த 10 எதை வச்சு வருது? 10 வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரா இருக்கும். ஓகேயா? அதே நேரம் இந்த 10 நான் x ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த x into ஓகே x into 1 into 2 into 3 ஈக்குவல் டு எல்சிஎமா? செக் பண்ணு. 10ங்கிறது அதாவது எல்சிஎம் என்னது? இந்த 10 into 10 நான் x ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு தெரியாது ஹெச்சிஎஃப் என்னன்னு தெரியாது, ஆனா இதுதான் x. 10 x into ஹெச்சிஎஃப் into 1 into 2 into 3 ஈக்குவல் டு எல்சிஎம். கரெக்ட் தானே? அப்ப இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு வேல்யூ x வேல்யூ கிடைச்சிருமா? அப்ப x வேல்யூ கிடைச்சிட்டுனாலே எனக்கு அது ஹெச்சிஎஃப் கிடைச்சிரும். x வேல்யூ கிடைச்சாலே ஹெச்சிஎஃப் கிடைச்சிரும். இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். எப்படின்னு பாரு. இப்ப எனக்கு ரேஷியோ நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 3x 4x 5x. அதோட எல்சிஎம் 2400. ஓகே, அப்ப எனக்கு எப்படி கிடைக்கும்? எனக்கு எல்சிஎம் எப்படி கிடைச்சு? நம்ம இங்க x into x ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் x into இந்த ரேஷியோ அப்படி மல்டிப்ளை பண்ணுது. எது? 3 into 4 into 5 equal to 2400. so 20 60 60x equal to 2400. so x equal to 2400 divided by 60, that is equal to 4 so 40. அப்ப x equal to 40 னா இந்த 40 தான் என்னது? ஹெச்சிஎஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்? சம் வேல்யூஸ் இது ஒரு 40ன்னு இருந்ததுன்னா அப்படின்னா இந்த 40 காமன் ஃபேக்டர் என்னவா இருக்கும்? 3x 120 4 160 5
200 இந்த 3 நம்பரா இருக்கும். ஓகே, இந்த 3 நம்பரோட HCF 40, LCM என்ன? LCM 2400 இருக்கும். இந்த x தான் நம்ம இந்த x equal to HCF. So answer வந்து A. Okay, so I'll move to the next one. Again, HCF concept based problem. இங்க என்ன இந்த ப்ராப்ளம் என்னன்னா, there are two numbers A, B, both are two digit number. ரெண்டுமே two digit number. ஓகே, அப்ப இந்த ரெண்டு நம்பரோட HCF வந்து HCF of A, B 15 கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏக்கும் பிக்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 15 வரணும். அப்படின்னா ரெண்டு நம்பருமே 15 டேபிள்ல இருந்தாதான் 15 HCF கிடைக்கும் இல்லையா? இப்ப நான் சும்மா ஏதாவது நம்பர் எடுக்கிறேன்னு வச்சுக்கேன். நான் வந்து 13, ஓகே 13, 36, 13, 26 நம்பர் இருக்கு. இதுவும் 2 டிஜிட் தான், அதுவும் 2 டிஜிட் தான். ஆனா இதுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன எடுக்கலாம்? 13 தான் கிடைக்கும். ஒரு 13, 13, 2, 13, 26, 15 கிடைக்காது. ஆனா HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 15 கொடுத்துட்டாங்க. 15 கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பா ரெண்டு நம்பருமே, ரெண்டு 2 டிஜிட் நம்பருமே 15 15 டேபிள்ல தான் இருந்து ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 15, 13 எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 15, 15, 2, 15, 30. சோ இதான் HCF. சப்போஸ் 15 and 45 எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு இது 15, ஒரு 15, 3, 15, 45. சப்போஸ் 30, 45 இப்படி இருக்காங்க. 30 15 டேபிள் இருக்குது, 45 15 டேபிள் இருக்குது. அப்ப நான் 15 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 2, 15, 30, 3, 15, 45. So 15 is the HCF. So இந்த HCF 15ங்கிறது வந்து அந்த நம்பர்ல வந்து அந்த நம்பர்ல டேபிள்ல தான் 15ங்கிற டேபிள்ல தான் இருந்து ஆகணும். ஓகே, அப்ப என்ன? அப்ப அவன் வந்து ஒரு நம்பர்னு கேட்கல, அப்படி எவ்வளவு நம்பர் எவ்வளவு காம்பினேஷன்ல உங்களுக்கு கிடைக்கும்னு கேட்கறான். ஓகே, எத்தனை காம்பினேஷன்ல நமக்கு கிடைக்கும்னு கேட்கறான். அதாவது when A and B are 2 digit numbers, அதுக்கு HCF 15 ஆயிருந்தா then how many pairs are available? How many pairs are available or how many pairs are possible available? ஓகே, சோ அதான். அப்ப நான் வந்து A ஒரு வேல்யூ and B ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்ப A வந்து நான் 15 எடுத்துக்கிறேன் ஒரு வேல்யூ. அப்ப B வந்து நான் 30 எடுக்கிறேன், இது ஒரு வேல்யூ. அப்ப இதுக்கு நான் HCF எடுத்தேன்னா 15, 30, 15 தான் HCF. அடுத்த நம்பர் A 15 வச்சுக்கிட்டு அடுத்த நம்பர் நான் வந்து 45 எடுக்கிறேன். ஓகே, சோ 45 எடுக்கலாம், 60 எடுக்கலாம், 4, 15, 60, 75 எடுக்கலாம், 5, 15, 75, 90 எடுக்கலாம், 6, 15, 90, 1,6, 1,5, 1,4, 1,3, 1,2 வரும். ஓகே, சோ இது ஒரு செட். ஓகே, இது ஒரு செட். அப்ப இதுல ஒரு 5 pairs எனக்கு கிடைச்சிச்சு. ஓகே, அதாவது 15, 30, 15, 45, 15, 60, 15, 75, 15, 90 இது ஒண்ணு. சோ அடுத்த பேர் நான் என்ன எடுக்கலாம்? இந்த 30 எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. அடுத்த பேர் நான் if I take 30, ஓகே, I can go for the 45. இப்ப 45 எடுத்தேன்னா 15 எடுத்தேன்னா 2,3 கிடைக்கும். இது ஒண்ணு. அப்புறம் 30, அப்புறம் நான் 60 எடுக்க முடியுமா? 60 அடுத்து நான் 60 வந்து எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப 30க்கும் 60க்கும் HCF என்னவா இருக்கும்? நான் 15 போட்டா கூட காமன் எடுத்தேன்னா இது 2, 15, 30, 4, 15, 60, again 2, 1, and 2. So HCF வந்து 30, not 50. HCF 30. அப்ப 60 வந்து எடுக்க முடியாது. So go for the next number 75. ஓகே, next number 75 இது எடுக்கலாம். ஓகே, அதே மாதிரி 90 எடுக்க முடியாது. 90 எடுத்தேன்னா உனக்கு HCF 15 கிடைக்காது, 30 கிடைக்கும். ஒரு 30 and more. So இங்க வந்து எனக்கு எத்தனை பேர் கிடைக்குது? 2 pairs கிடைக்குது. சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 45 போ. 45 A எடுத்துக்கிட்டேன்னா B என்னெல்லாம் எடுக்கலாம்? B வந்து 60 you can take and 75. ஓகே, ஆனா 90 எடுக்க முடியாது. 90 எடுத்தேன்னா 45 காமன் ஃபேக்டரா மாறிடும். ஒரு 45, 45, 2 45, 90. அப்ப உனக்கு 15 ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கிடைக்காது, 45 தான் கிடைக்கும். சோ 90 we cannot take. சோ இங்க உனக்கு எத்தனை பேர்? 2 பேர் கிடைக்கும் 45ல. அடுத்து என்ன போலாம்? 60 போ. A வந்து 60 எடுத்துக்கோ. 60 எடுத்துக்கிட்டேன்னா இங்க 60 எடுத்தேன்னா அடுத்து உனக்கு 60னா
75. அப்புறம் அதுக்கு மேல போக முடியாது. 90 கொடுக்க முடியாது, எடுக்க முடியாது. அப்புறம் 75 எடுத்துக்கிட்டீங்கன்னா 90 you can. So like that, here one pair, here one pair. So total எத்தனை pair வருது? 5, 7, 9, 10, 11. So 11 pairs you will get. Entire 11 pair will give only 15 is the HCF. So அதுதான் அந்த கொஸ்டின்ல நமக்கு கேட்டிருக்கிறாங்க. சரியா? So next question. இது ரொம்ப சிம்பிள் ரேஷியோ. என்னன்னா கொடுத்திருக்கிறது அப்படியே நீ ரஃப் ஃபார் ஒர்க்குன்னு கொடுத்துருக்கோம், அங்க அப்படியே இந்த ரேஷியோல எழுதிப்பாரு. எழுதினாலே உனக்கு ஈஸியா புரிஞ்சிடும். எப்படின்னா ரீரைட் த கிவன் ஸ்டேட்மெண்ட். என்னது? எக்ஸ் பை 7.5 ஈக்குவல் டு 8 by y ஈக்குவல் டு 7 by 17.5. இதான் கொடுத்திருக்காங்க. இப்ப இது என்ன, நான் என்னோட ஈஸி கால்குலேஷனுக்கு எப்படி எழுதிக்கலாம்னா 10 by 75 equal to 8 by y equal to 70 by 175. இப்ப நான் இதை ஷார்ட் பண்ணேன்னு வச்சுக்கேன். ஷார்ட் பண்ணா I will get to 4 30. இதை நான் ஷார்ட் பண்ணேன்னா ஒரு 4 12. இப்ப ஷார்ட் பண்ணி பாரு. 25 4 5 20 4 5 20 14 வருமா? 14 divided by 35. again you can short. okay, அப்பனா 2 7 divided by IL 35 7 by 5 கிடைக்கும். ஓகே, அப்ப இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, சாரி, 7 14 7 14 2 by 5 கிடைக்கும். இப்ப எனக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு அப்படின்னா ஈஸியா ஒவ்வொரு டேர்மே நான் வந்து இது பண்ணிக்கலாம். 10x ஃபர்ஸ்ட் ஐ கேன் டேக் x. எப்படி எடுக்கலாம்? 10x divided by 75 equal to 2 by 5. அப்ப 10x equal to 2 by 5 into 75 எடுக்கலாமா? So again x equal to 2 into 75 divided by 5 into 10. So இத பண்ணீங்கன்னா 4 5 15. ஓகே, 3 5 15 10. x வந்து 3 கிடைக்கும் பாரு. x equal to 3. now அடுத்த ஈக்குவேஷன் y, how will get y எடுக்கணும் அப்படின்னா 8 by y equal to 2 by 5. so now y equal to y அங்க போச்சுன்னா you will get 8 into 5 divided by 2. என்னது? 40 40 by 2 20. y equal to 20. so என்ன கேட்கலாம்? x is to y கேட்கறாங்களா? so x is to y அப்படின்னா x வந்து 3, y வந்து 20. so 3 is to 20 ஆன்சர். அப்ப 3 is 20 னா ஆப்ஷன் சி ஆன்சர். ஓகே, so இது சிம்பிள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது அகெயின் ரேஷியோ ரிலேட்டட் தான். ஒண்ணும் இல்ல, 1600 ரூபாய 5:3 பிரிச்சா எவ்வளவு வரும்? ஓகே, அதாவது நீங்க ஃபார்முலா பேஸ்ட் போனீங்க அப்படின்னா 1600 5 பங்கு டிவைட் பை 8, இல்ல 1600 5ல 3 பங்கு அப்படின்னு போவீங்க. சரிதானே? அப்படினாலும் போலாம். இல்ல நீங்க ஷார்ட்கட் மூலம் வேகமா பண்ணனால பண்ணலாம். இப்போ ஷார்ட்கட் பண்றதா 5:3 தானே. அப்போ 5x plus 3x equal to 1600. அப்போ 8x equal to 1600. so x equal to 1600 divided by 8. that is equal to 16 200. x equal to 200. அப்ப q ஓட ஷேர் என்னது? q ஓட வந்து 3x. இப்ப 3x அப்படின்னா 3 into 200. that is equal to 600 rupees. இதான் ஆன்சர்.
ஓகே. இல்ல அப்படின்னா சிலவங்க இந்த மாதிரி போவாங்க. எப்படின்னா மொத்தம் 8 பங்கு. 8 பங்குன்னா 3 3/8 into this one. 3/8 into 16. ஸோ அங்க 200 தான் கிடைக்கும். இந்த அதாவது ஃபார்முலா சிலவங்க அந்த ஸ்கூல் மெத்தட்ல போவாங்கல்ல, மொத்தம் 8 பங்கு. அதுல 3 பங்கு Q. அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் 1600. இப்படியும் போகலாம். 4 8 2 16. ஸோ again you will get 600. ஸோ ஏதாவது ஒரு மெத்தட்ல நீங்க போங்க. Then this is LCM of in a polynomial. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷமும் எல்லா டிஎன்பிசி குரூப் எக்ஸாம்லயும் one or two questions are from the polynomial based finding out the value of LCM and HCF. Okay. அதனால this year also they have asked one of the question by giving the polynomial equation கொடுத்து அதுக்கு LCM calculate பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா இது கொஞ்சம் ரொம்ப ஈஸி தான். இன்னும் கொஞ்சம் அதாவது என்னென்ன டேர்ம் எல்லாம் காமனா வெளியே எடுக்கலாம் அப்படிங்கறத பார்த்து எடுக்கணும். இப்ப நான் இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணேன், 3 டேர்ம் இருக்குதா, this is one term, this is one term, this is one term. அப்ப இதுல கியூப் ஸ்கொயர்லாம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரிலேஷன் அப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அதாவது இது இப்ப இந்த தேர்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டா இது நான் ஏ பின்னு எடுத்துக்கிட்டா ஏ மைனஸ் பி இந்த ஹோல் ஏ கியூப் மைனஸ் பிங்கிற ஃபார்மெட்ல இருக்குது. அப்ப ஐ மஸ்ட் நோ த ஃபார்முலா ஆஃப் a cube minus b cube. a cube minus b cube. அது என்ன தெரியும், a minus b into a square plus ab plus b square. இதான நமக்கு ஃபார்முலா. ஓகே, இந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணி ஒரு காமன் டேர்ம் வெளியே எடுக்கணும்னு பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ எம் ரீரைட்டிங் திஸ் கொஸ்டின் ஹியர். ஒன்னொன்னா பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா 2x square minus 3xy இந்த ஹோல் ஸ்கொயர். கொஞ்சம் கவனமா கவனிதா. அப்புறம் அடுத்த டேர்ம் வந்து 4x minus 6y இந்த ஹோல் கியூப். தேர்ட் டேர்ம் 8x square minus 27y, sorry 8x cube minus 27y cube. இது டேர்ம். இப்ப இதுல இந்த டேர்ம்ல ஏதாவது வெளியே எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். இப்ப I'm considering this term. இப்ப நான் இதை எடுத்துட்டேன்னா இதுல எக்ஸ் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுக்கணும்னு வச்சுக்கேன். ஓகே, ஒரு எக்ஸ் ஸ்கொயர் நான் வெளியே எடுத்தேன்னு வச்சுக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்தா உள்ள என்ன இருக்குன்னா 2x. ஓகே 2x. ஏன்னா இப்ப எதனால 2x இருக்குன்னா இப்ப x இப்ப இத நான் இந்த ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணனா எனக்கு x பவர் 4ன்னு வரும். கரெக்ட்டா? இப்ப x பவர் 4னா ஒரு x ஸ்கொயர் வெளிய எடுத்தேன்னா உள்ள x ஸ்கொயர் இருக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணா. நான் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணல, அதனால 2xனே வச்சிருக்கேன். 2x மைனஸ் இந்த x வெளிய வர்றதுனால இதுவும் x ஸ்கொயர்ல வரும். அந்த x ஸ்கொயர் வெளிய வரதுனால இங்க இருக்கிறது 3yன்னு இருக்கும். இந்த ஹோல் ஸ்கொயர். கரெக்ட்டா? இது ஒரு சான்ஸ். அப்புறம் இந்த இதுல பாரு, இந்த டேர்ம்ல ஏதாவது வெளிய எடுக்க முடியுமான்னு பாரு. இந்த டேர்ம்ல 4 6 இருக்கு. அப்ப நான் வந்து 2 எடுக்கலாம். இதுல ஒரு 2, இதுல ஒரு 2. இந்த உள்ள 2 எடுத்தனா இந்த 2 வெளிய வரும்போது மேல உள்ள கியூபால 2 கியூப்னு மாறும். சோ ஐ அம் டேக்கிங் இங்க எனக்கு என்ன வரும் 2 கியூப் and உள்ள என்ன காமன் வரும் 2x minus 3y. அதே கியூப் தான் மேல இருப்பது இந்த ஹோல் கியூப். இது ஒண்ணு. ஓகே, இது நான் ஏற்கனவே ஃபார்முலா போட்டோம். அதாவது a cube minus b cubeங்கிற ஃபார்முலா இருக்குது. a equal to 2x and bங்கிறது 3y. so a cube minus b cubeனா a minus bங்கிறது என்னதுங்க 2x. so இத பொறுத்தளவுல 2x minus 3y. ஓகே, நம்ம இது ஃபார்முலா அப்படி எழுதிக்கோ. இது ஒண்ணு ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா 2x square a square plus abனா 2 into 3 6xy plus b square. இப்ப 9y square. okay, so now we are going to apply. இப்ப இத நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்ப இதுக்கு தான் எல்சிஎம் எடுக்க போறோம். இப்ப இதுல காமன் என்னதான் வெளிய எடுக்கலாம்னு பாரு.
2x minus y இருக்குது, இங்கே 2x minus y, 2x minus y. இப்ப நான் ஒரே ஒரு 2x minus வெளியே எடுத்தேன்னு வச்சுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு 2x minus y வெளியே எடுக்கிறேன். அதாவது 2x minus y வெளியே எடுத்தா இங்க ஒரு 2x minus y இருக்கும். கரெக்டா? இந்த இடத்துல எடுத்தேன்னா இதுல இந்த இது இங்க ஒரு 2x minus 3y 2x minus 3y மன்னிக்கவும் 2x minus 3 இருக்கும். இதுல என்ன இருக்கும்? 2x minus 3y the whole square இருக்கும். அதே நேரம் இந்த x square அப்படிதான் இருக்கும். ஏன்னா x square வெளியே எடுக்கல, x square அப்படிதான் இருக்கும். இந்த 2 cube அப்படிதான் இருக்கும். இது கமா இது கமா இந்த சைடு இந்த இது இருக்காது, மத்தது அப்படிதான் இருக்கும். 2x இது அப்படிதான் இருக்கு. 2x square plus 6xy plus 9y square. சரி, இது இப்ப இதுல ஏதாவது வெளியே எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அதாவது இது இங்க இருந்து எடுத்து சரியா குழம்பிடாதுங்க. 2x minus 3 எடுத்தா மீதி இதெல்லாம் இருக்கும். சரி, வேற இதுல ஏதாவது எடுக்கலாமா, எடுக்க முடியுமான்னு பாரு. இனி காமன் எடுக்க ஒண்ணுமே இல்லை. இப்ப எல்சிஎம் எல்லாத்தையும் சேர்த்து தானே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப எல்லாத்தையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் இல்ல எக்ஸ் ஸ்கொயர் 2 கியூப் இல்ல 2 கியூப் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? அதுக்கப்புறம் இந்த 2x minus y இப்ப இன்னொரு தடவை போனேன்னா இன்னொரு 2x minus 3 வெளியே எடுக்கலாம். சரியா? இன்னொரு 2x minus 3 எடுத்தேன்னா இதுல 1 வந்துடும். இங்க மறுபடியும் 2x minus 3 இருக்கும். அப்புறம் ஒரு 2x minus 3 எடுக்கலாம். சோ மொத்தத்துல கிடைக்கக்கூடியது 2x minus 3y இந்த ஹோல் கியூப்னு இருக்கும். இதுல டவுட் இருந்ததுன்னா கொஞ்சம் நின்னு கவனிச்சுக்கோ. ஓகே, அப்புறம் இது 2x ஸ்கொயர் அல்லது 4x ஸ்கொயர். a ஸ்கொயர்ல இப்போ 4 சாரி. அப்புறம் இந்த ஈக்குவேஷனும் அப்ப காமன்ல இல்ல, அப்படியே வந்துடும். சோ 4x ஸ்கொயர் பிளஸ் 6xy பிளஸ் 9y ஸ்கொயர். ஓகே, யாருக்காவது 2x minus 3y கியூப் எப்படி வந்துச்சுன்னு டவுட்டா இருந்ததுன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுல போடுறேன் பார்த்துக்கோ. சப்போஸ் என்கிட்ட வந்து 2, 4, 8 இருக்குன்னு வச்சுக்கோ. முதல்ல ஒரு 2 எடுப்பேன். அப்போ 1, 2, 4ன்னு வரும். மறுபடியும் 2, 4 இருக்கு. அப்புறம் இன்னொரு 2 எடுப்பேன். 1, 1, 2ன்னு வரும். மறுபடியும் 2 எடுப்பேன். 1, 1, 1. ஸோ 4, 4, 8 2 கியூப்னு வரும். அதுதான். ஸோ 2x minus y 2x minus y மறுபடியும் நிறைய டேர்ம்ல இருக்கிறதுனால காமனா எடுத்துட்டே இருக்கும்போது ஹையஸ்டா 2x minus 3y கியூப்னு வரும். அதனாலதான் அங்க வந்துருக்கு. இப்ப இந்த இதான் ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். சரியா? சோ கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன், ஆனா பார்க்க கொஞ்சம் பெருசா இருக்கும். ஏன்னா நார்மலா சிம்பிளிஃபிகேஷன் நம்ம ஒரே லைன்ல பார்த்திருப்போம். ஆனா இங்க பாரு, மேல ஒரு டிவிஷன், கீழே ஒரு டிவிஷன், அப்ப ஃபிராக்ஷன், மைனஸ் பிளஸ், மேல ஒரு ஃபுல்லா, அப்புறம் ஒரு ஆஃப், அப்புறம் ஒரு பிராக்கெட்டுக்குள்ள ஒரு ஆஃப், இந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால நோ நீட் டு வரி, ஸ்லோவா யூ கேன் ப்ரொசீட். தட் ஃபார்முலா யூ நோ என்ன மாதிரி ப்ராசஸ் எப்படி தொடங்குனது. அண்ட் தட் இஸ் BODMAS. அப்ப இங்க பிராக்கெட்ஸ் இருக்குது. ஓகே, பிராக்கெட் ஒரு பிராக்கெட் அத அப்ப சோ we have to solve the bracket first. எது இதானே, இத மட்டும் சால்வ் பண்ணும். அந்த பிராக்கெட்டுக்குள்ளே ஒரு ஆஃப் இருக்குது. அடுத்து ஆஃப்னா நத்திங் பட் the multiplication தான். அப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன், then addition, ஓகே, then subtraction, then subtraction. ஓகே, சோ இப்போ இத நீ சால்வ் பண்ணா என்ன ஆகும்னா ஆஃப் இருக்கு. இப்போ நான் இத எப்படி எழுதிக்கலாம்னா 6/9 பிளஸ் 2/3 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சொன்னேன்ல 1/2. இந்த 2 and 2 கேன்சல் ஆகி ஐ வில் கெட் 6/9 பிளஸ் 1/3 கிடைக்குமா? அப்ப இப்போ 9, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா 9, அப்ப 6 பிளஸ் 3 கிடைக்குமா? So 9/9 I will get answer 1. அப்ப என்ன, இந்த என்டையர் வேல்யூக்கு
இந்த bracket வேல்யூக்கு ஆன்சர் வந்து 1. So ஃபைனலா ஈக்குவேஷன் நான் once again rewrite in the next page. எப்படி எழுதிருக்கேன்னா 6y that is equal to 6 divided by 5 minus 5 by 3 வகுத்தல் 4 minus 2 by 4 minus 1 by 2 the whole divided by 5 minus 3 by 2 minus 2 by 5 ஆஃப் அதை நான் மாத்துறேன். இந்த ஆஃப் எப்படி மாத்துறேன்? ஆஃப் இன்டு அதோட வேல்யூ என்னது 1. சரியா? இப்ப நம்ம ஒவ்வொரு டேர்மா இது பண்ணுவோம். ஓகே, ஒவ்வொரு டேர்மா ரெடியூஸ் பண்ணுவோம். எப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் நான் டேக்கிங் திஸ் டேர்ம். இந்த டேர்ம் ரெடியூஸ் பண்ணும்போது என்ன வரும்? 6 by இந்த டைம் 6 by 15 minus 5 10 by 9 சரி 10 by 3. so finally I will get இது என்ன கேட்டா 18 by 10 வரும். இந்த 18 by 10 எப்படி எழுதணும்னா 9 by 5 எழுதிக்கலாம். ஓகே, இது என்ன எப்படி எழுத 9 by 5 எழுதிக்கலாம். இது ஒரு டேர்ம் கொஞ்சம். அப்புறம் இந்த டேர்ம் பாரு 4 minus 2 by 4. அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4 into 8 minus 1 7. இந்த டேர்ம் வந்து 7 by 2 எழுதிக்கலாம். அப்ப 2 by 7 by 2 அப்படின்னா 2 by 7 by 2னா 2 மேல 4 by 7 வரும். அதாவது 4 minus 4 by 7. ஓகே, இதை என்ன ஷார்ட் பண்ணா எல்லாம் 28 minus 4 24 by 7 வரும் இங்க. சோ இந்த பகுதி இந்த என்டையர் வேல்யூ வந்து 24 by 7 ஞாபகம் வச்சுக்கோ. கீழே என்ன 10 மைனஸ் கீழே இதுக்கு வந்து 7 by 2. so 9 by 5. so ஃபைனலா நான் எப்படி எழுதிக்கலாம்னா 9 by 5 வகுத்தல் 24 by 7 into 2 by 7 minus 2 by 5. Again I can rewrite 9 by 5 into இது 48 20 இந்த ரெண்டு மல்டிபிள்னா 48 by 49 வருமா? ஓகே, அதாவது 48 by 49 வரும். அப்போ டிவிஷன் மல்டிப்ளை ஆகும்போது மேல 49 வந்துடும். so 49 divided by 48 minus 2 by 5. so இத வந்து நம்ம ஷார்ட் பண்ணோம்னா 3 9 ஒரு 3 3 6 3 18 16. so இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. so is equal to 49 3 மல்டிபிள் பண்ணா 9 3 27 147 வரும். 147 16 5னா 80 5 மணி 80 80. okay, minus 2 by 5. again 8 is the LCM. போட்டோம்னா 147 minus 32. that is equal to 115 divided by 80. okay, இதை 5 ஆல டிவைட் பண்ணா will get 23 by 16. okay, so now இதை ஷார்ட் பண்ணா ஒரு 16 மீதி 7 இருக்கும். so 7 by 16. this is answer. okay, so carefully கொஞ்சம் சால்வ் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ். இதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அரித்மெட்டிக் ப்ராக்ரஸும் எப்பவுமே வந்து கேள்வி வந்துட்டே இருக்கணும். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ். எப்படின்னா ஒரே வேல்யூவே கொடுக்கல. வேல்யூனா என்ன? ஏ கொடுக்கல, டி கொடுக்கல,
சிம்பிளி they have given 7th term கொடுத்துருக்காங்க, 4th term கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப யூ மஸ்ட் நோ த அரித்மெட்டிக் ப்ராக்ரஸோட ரிலேஷன் தெரியணும். அது என்னன்னா tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி. சரியா? இதை வச்சு வீல் ப்ரொசீட். அப்புறம் நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனா செக் பண்ணி பார்க்கணும். அதுல எந்த ஆப்ஷன் வந்து ஃபால்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப பாரு, go to the next page. இப்ப கொடுத்திருக்கிறது என்னன்னா T7 கொடுத்திருக்கிறான். T7க்கும் T4க்கும். அப்ப T7 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? T7 ஈக்குவல் டு A பிளஸ் n மைனஸ் 1 n ஈக்குவல் டு 7 தானே இந்த கேஸ்ல. n ஈக்குவல் டு n, அப்ப n மைனஸ் 1 6d. சரியா? அதே மாதிரி T4க்கு எப்படி பண்ணுவோம்? A பிளஸ் 3d. சரியா? அப்புறம் இப்போ இந்த T7க்கும் மைனஸ் T4க்குள்ள வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 20 கொடுத்துருக்காங்களா? சரி, இதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எப்படி? A இதை சப்ஸ்டியூட் பண்ணா A பிளஸ் 6d மைனஸ் A மைனஸ் 3d ஈக்குவல் டு 20. அப்ப இந்த A கேன்சல் ஆயிட்டு ஆர் 6d மைனஸ் 3d னா 3d. so 3d equal to 20. அப்ப d equal to 20 by 3. so ஒரே ஒரு ரிலேஷன் வேல்யூ கிடைச்சிருக்கு. இனி இதை வச்சு ப்ரொசீட் பண்ணும். இப்ப ஆப்ஷன் ஏ என்ன சொல்லுது? cannot determine first term. இந்த ஒரு வேல்யூ வச்சு ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுது. அது உண்மைதான். ஏன்னா d வெறும் இந்த, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் மேபி எனிதிங். அது 10ல 10ஆ இருக்கலாம், 1000ஆ இருக்கலாம், இல்ல 4000, 5000, 10,000 எதுனாலும் இருக்கலாம். ஏன்னா ஒரு ஏங்கிறது நானா ஒரு டேர்மை ஃபிக்ஸ் பண்ணி வச்சா அப்புறம் டி, இந்த டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். டிஃபரன்ஸ் வந்து 20/3 போயிட்டே இருக்கணும். அப்படிதானே? சோ இனிஷியல் கண்டிஷன் இதுதாங்கிறது கட்டாயம் கண்டுபிடிக்க முடியாது. சோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் தான் அவங்க கொடுத்திருக்கிறது. செகண்ட் ஆப்ஷன் பாரு. செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுது? செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, செகண்ட் ஆப்ஷன் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் 10th டேர்ம் வேல்யூ 16 சொல்லுது. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி எழுதுவ? T1 ஈக்குவல் டு A தானே. அப்புறம் 10th டேர்ம் எப்படி எழுதுவ? T9, சாரி T10 என்ன எப்படி எழுதுவ? A பிளஸ் 9d தானே. சரியா? ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்ப டிஃபரன்ஸ் என்னது? A பிளஸ் 9d மைனஸ் A பிளஸ் மைனஸ் A ஈக்குவல் டு 60 வருதான்னு பார்க்கணும். ஈக்குவல் டு அப்ப போட்டேன்னா ஓகே வெயிட், அப்ப என்ன வரும்? இது போயிடும். அப்ப 9d வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 9 இன்டு d வேல்யூ என்னது? 20/3. ஒரு 3 9 இஸ் ஈக்குவல் டு 60. ஆன்சர். அப்போ 10th வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்ம் வேல்யூ 10th டேர்ம் வேல்யூ ஈக்குவல் டிஃபரன்ஸ் 60 தான். ஓகே. சோ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். இப்ப ஸ்டேட்மெண்ட் 3 எடுத்துக்கும். ஸ்டேட்மெண்ட் 3 என்ன சொல்லுதுன்னா, ஸ்டேட்மெண்ட் 3 talks about AM arithmetic mean சொல்லும். arithmetic meanனா ரெண்டு வேல்யூ டிவைட் பை 2. ஓகே. ஒரு 12th டேர்ம் T12th டேர்ம் எப்படி எழுதுவ? T12th டேர்ம் வந்து A பிளஸ் 11d. சரி. 20th டேர்ம் எப்படி எழுதுவ? T20 A பிளஸ் 19d. ரெண்டுக்குள்ள ஆவரேஜ் எடுக்கணும். ஆவரேஜ் எப்படி எடுப்போம்? A பிளஸ் 11d plus A plus 19d divided by 2. So we will get 2A plus 10, 20, 2A plus 30d divided by 2. அப்ப உனக்கு value what you will get? You will get that is equal to A plus 15d. இந்த A plus 15d இந்த மாதிரி போடலாமா? This is equal to T16th வேல்யூ போடலாமா? ஆப்ஷன் பாரு. arithmetic mean of 12th term 20th term வந்து 16th term. அப்ப ஆப்ஷன் சி கரெக்ட். அப்ப எது தப்பா இருக்கணும்? டி தான் தப்பா இருக்கும். இப்ப அதை போட்டு பார்த்துக்கோ. 5 பிளஸ் சாரி A plus 4d plus A plus 29d போட்டுனா 17 term வரவே வராது.
ஓகே, அதனால ஆப்ஷன் டி இஸ் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த கணக்கு பொறுத்தவரை டி தான் ஆன்சர். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் இது மென்சுரேஷன் ப்ராப்ளம். இதுல வந்து அதாவது 3 சர்க்கிள் இருக்கு. 3 சர்க்கிளுக்கு ரேடியஸ் வந்து 3.5 சென்டிமீட்டர். மூணுமே ஒன்னொன்னு தொட்டுட்டு இருக்கணும். அப்படி தொட்டுட்டு இருக்கும்போது ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப் அதாவது அதாவது இந்த மாதிரி வரைஞ்சுக்கலாம். எப்படின்னா இத இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். ஓகே, சோ இதுக்கு இது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு பார்த்துக்கோ. எல்லாருக்குமே ரேடியஸ் சேம். இது 3.5. ஓகே, இதுவும் 3.5. அது மாதிரி இதுவும் 3.5, 3.5, 3.5. ஓகே, இப்ப என்ன கேக்குறாங்க? இந்த அளவு கேக்குறாங்க. இந்த இருக்குல்ல, இந்த அளவு, இதோட பரப்பளவு கேக்குறாங்க. இந்த ஏரியா ஆஃப் அப்ப என்ன நமக்கு என்ன கிடைக்கணும்? இந்த மொத்த ட்ரையாங்கிள் வேல்யூல இருந்து இந்த வேல்யூ, இந்த வேல்யூ மைனஸ் பண்ணோம்னா இது கிடைச்சிடும். ஓகே, அப்ப மொத்த ட்ரையாங்கிள் வேல்யூ என்ன? நமக்கு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தானே இதெல்லாம். இது வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், இதோட ஃபார்முலா. அப்ப அதுல இருந்து ஒரு ஏரியா கிடைக்குமா? அப்புறம் ஒவ்வொரு இந்த ஏரியா வேணும், உள்ள ஏரியா. இப்ப உள்ள ஏரியா வந்து உனக்கு இந்த மாதிரி கிடைக்குது. உள்ள ஏரியா வந்து இந்த மாதிரி இருக்கு. சரி, இப்படி இருக்கனால இது ஒரு ஆங்கிள் சம்பந்தப்பட்ட. அப்ப இது நார்மல் பை டிஃபால்ட் 60 டிகிரி வரும். அப்ப 60 டிகிரி 360ல 60 டிகிரி இன்டு பை ஆர் ஸ்கொயர். ஓகே, அந்த சோ we will solve now. இதுவும் கொஞ்சம் கால்குலேஷன் டைம் எடுக்கும் பார்த்து. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா சொல்லுங்க. சோ ஏரியா ஆஃப் equilateral triangle, that is equal to 4 root 3 by 4 root 3 by 4 a square. இங்க ஏங்கிறது இதான், அதாவது நமக்கு இங்க கிடைச்சிருக்கிறது இந்த மாதிரி தானே இருக்கு. அதாவது இது ஒரு 3.5, இது ஒரு 3.5. அப்ப எல்லாமே 7 வரும். இது ஒரு 7, இது ஒரு 7. சோ இந்த மாதிரி வேல்யூ இருக்கு. root 3 by 4 into 7 into 7. இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா root 3 into 49 by 4. so 49 by 4. அது எப்படி இருக்குன்னா 1.732 into 49 by 4 எடுத்துக்கிறேன். இது ஒரு வேல்யூ எனக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த ஏரியா என்னது? இந்த ஏரியா வேணும் நமக்கு. இந்த ஏரியா வேணும். அப்ப மூணுமே ஈக்குவல் ஏரியா தான். அப்ப 3 times. சோ அடுத்த ஏரியா வந்து ஏரியா 2, A2 equal to 3 times. சோ ஒன்னு 60 டிகிரியா? இப்ப 360ல 60 டிகிரி, 360 into pi r square தானே. சோ pi வேல்யூ 22 by 7 இல்ல 3 by ஏதோ ஒன்னு போட்டுக்க. இப்போதைக்கு நான் 3.14 எடுத்துக்கிறேன். into 7 into 7 not 7 into 7, 3.5. so 3.5 into 3.5. இதை நீ ஷார்ட் பண்ணி வச்சுக்கோ. 6 36 1/2. so 3.14 3.14 by 1/2 போட்டீங்கன்னா 1.57 கிடைக்கும். 1.57 into இந்த இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 3.5 இந்த மாதிரி எழுதிக்கலாமா? 7/2 தானே, 7ல பாதி தானே, 3.5. so this 7/2. அப்ப இதை I can rewrite like this. 49/4. அதாவது ஈஸியா சப்ஸ்ட்ராக்ட் பண்ண ஈஸியா இருக்கும். அப்ப நம்ம இனி இதுல இருந்து அந்த பெரிய ட்ரையாங்கிள் வேல்யூல இருந்து இந்த சின்ன வேல்யூ சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். so the determined area equal to 1.732 into 49.4 minus 1.57 into 49/4. இப்ப அந்த 49/4 வெளியே எடுத்தீங்கன்னா that is equal to 49/4
4 வெளியே எடுத்து அப்படின்னா அப்போ 1.732 minus 1.57. So that is equal to 49/4 into around 0.162 will get 4 16 0.4. அதை multiply பண்ணா approximately you will get approximately 1.97. So this is answer. So next question, the difference between simple interest and compound interest. நிறைய ப்ராப்ளம் நீங்க 2 years போட்டிருப்பீங்க, இது வந்து 3 years கேட்கலாம். அப்ப 3 yearsக்கு ஃபார்முலா படிச்சிருந்தா ஞாபகம் வச்சுக்கோ, என்னன்னா P into R by 100 the whole square. இது ஏற்கனவே இந்த சேம் ப்ராப்ளம் நம்ம 22லயோ 21லயோ நான் சால்வ் பண்ணியிருக்கிறேன், சரியா? இந்த 300 ஏன்னா 3 டைம் 3 இயர்ஸ்க்குல பிளஸ் ஆர் டிவைடட் பை 100. இந்த ஃபார்முலா அப்படியே எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணாலே உனக்கு ஆன்சர் வந்துடும். இப்ப டிஃபரன்ஸ் என்னது? 83 ரூபாயா, 183 ரூபாயா? ஸோ 183 ஈக்குவல் டு பி இன்டு ஆர் ஸ்கொயர் 5/100 இன்டு 5/100 இன்டு 305, அதாவது 100 plus 300 plus 5, அதாவது 305/100. இப்போ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணினா இது 1/20 போடலாம், இது 1/20 போடலாம். இது வந்து 6 30 61/20. ஓகே, 20 61/20. ஸோ ஃபைனலி என்ன கிடைக்கும் அப்படின்னா P equal to 183 into 20 into 20 into 20 divided by 61. இந்த மாதிரி மாட்டியாச்சுனாலே உனக்கு ஈஸியா ஸ்ட்ரைக் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கும். 61 இருக்கா, 61ல 3 வந்து மல்டிப்ளை பண்ணி பாரு. 1 1 3 6 1 18 இப்படி போகும். ஸோ 1 61 61 3 61 183. அதனால கொஞ்சம் எடுத்தடுப்புல அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு கிடக்காது, ஏதாவது ஒரு ட்ரிக் கட்டாயம் இருக்கும். இனி பாரு 20 20 800 M1 24. ஸோ 24,000. P வேல்யூ என்னது? 24,000 is equal to 24,000. The answer C, option C. Then next one, it is the last one. என்ன அப்படின்னா இது ஒண்ணும் இல்ல, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம். அதாவது 15,600 ரூபாய் வந்து FDல போடுறாங்க 10 வருஷத்துக்கு, சாரி 10% இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஆனா என்ன பண்ணா ஒவ்வொரு செகண்ட் இயர் முடிவுல வர்ற அமௌண்ட பிரின்சிபல் அமௌண்டோட ஆட் பண்றாங்க. அதே மாதிரி அப்படி ஆட் பண்ணா 4வது வருஷம் முடிவுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிருப்பாங்க, அதாங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கேட்கல, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. ஓகே, அதனால இந்த ஃபார்முலாக்கு பதிலா அந்த நம்ம ஒரு டேபிள் போடுவோம்ல, அந்த டேபிளேஷன் மெத்தட்ல போங்க, ஈஸியா இருக்கும். அந்த டேபிளேஷன் மெத்தட் என்ன அப்படின்னா, அதாவது P வேல்யூ அப்படிதான், அப்புறம் இயர், ஓகே, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, percentage ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், சரியா? இப்ப P வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு என்னது 15,600, 15,600 இயர், ஃபர்ஸ்ட் இயர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 10%. அப்ப 15,600ல 10% எவ்வளவு? 1,560. கரெக்டா? அது வந்து 1,560. சரி, செகண்ட் இயர்ல பிரின்சிபல் என்னதான் இருக்கும்? சேஞ்ச் ஆக போறது கிடையாது, அதே 15,600 தான். செகண்ட் இயர்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் சேஞ்ச் ஆக போறது இல்லை, அதே 10% தான். அப்ப இதுக்கும் என்ன விலை தான்? அதே 1,560. என்ன சொல்றாங்க? 2வது வருஷம் முடிவுல வர்ற அமௌண்ட பிரின்சிபலோட ஆட் பண்ணணும் எவ்ரி செகண்ட் இயர். இப்ப இது 0 6 12 5 10 11 3,120. இந்த 3,120 பிரின்சிபலோட ஆட் பண்ணணும் தேர்ட் இயர் பிகினிங்ல.
இப்போ 3120 அப்படின்னா நியூ பிரின்சிபல் எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 20 20 70 18,720 கிடைக்குமா? ஓகே. அப்ப தேர்ட் இயர்ல என்னோட பிரின்சிபல் வந்து 18,720 தேர்ட் இயர்ல. ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகிறது இல்ல. அப்ப இதுல 10% என்னது? 1872 கரெக்டா? இது 10% வந்து 1872. ஃபோர்த் இயர்ல இந்த பிரின்சிபல் சேஞ்ச் ஆக போறது இல்ல. அதே அமௌண்ட் தான். சோ 18,720. அதே மாதிரி ஃபோர்த் இயர். ஓகே. அதே 10% தான். அப்ப இதுக்கும் அதே தானே வரும். இதுக்கும் அதே வட்டி தானே 1872. ஓகே. இப்ப 4வது வருஷம் முடிவில எவ்வளவு வந்து ஆட் பண்ணுவீங்க? அப்போ எது? இந்த ரெண்டும். இந்த ரெண்டும் ஆட் பண்ணும்போது 4 7 7 14க்கு 4 மீதி 1 8 8 9 7 8 8 16 17க்கு 7 மீதி 1 3744 தான் ஆன்சர். ஓகேயா?